ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 414, 415. 414ஆம் பாசுரம். கருளுடைய பொழில்மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடியமாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடையவிட்டோசை கேட்டான். இருள் அகற்றும் எரிகதிரோன் கண்டலத்தூடேற்றி வைத்து ஏனி வாங்கி அருள் கொடுத்திட்டடியவரை ஆட்கொள்வான். அமரமூர் அணியர் அங்கமே. கண்ணபிரானை அழிக்கக் கருதிய வஞ்சக எண்ணத்துடன் தழைத்திருந்த மருத மரங்களையும் குளையாவிடம் என்னும் யானையையும் பிளம்பாசுரனையும் குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனையும் சகடாசுரனையும் சாணூரன் முஷ்டிகன் என்கிற இருமல்லர்களையும் கொன்றான். கண்ணனாகிய எம்பெருமான் அடியவர்களின் தோத்திர ஒளியை கேட்பான். இந்த பகவானே அடியார்களை இருள் நீக்கும் சூரிய மண்டலத்தின் வழியாக பரமபதத்தில் ஏற்றி தன் உபாய பாவமாகிய ஏனியை உபேயமாகிய கருணையினால் திரும்ப பெற்று கைங்கரியப் பேற்றை அடையுமாறு ஆட்கொள்கின்ற இந்த பெரிய பெருமாள் அமர்ந்து அருள் புரியும் திருத்தலம் திருவரங்கமாகும். 415ஆம் பாசுரம். 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவாரகை என்னும் மதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மன்னு கோவில் புதுநான் மலர்க்கமலமெம்பெருமாள் பொன் வயிற்றில் பூவே போல்வான் பொது நாயகம் பாவித் திருமாந்து பொன்சாய்க்கும் புனரரங்கமே. திருத்வாரகை என்னும் திருப்பதியில் 16,000 கோபியர்கள் பணி செய்திருக்க அவர்கட்கு நாயகனாய் வீற்றிருந்தவனே திருவரங்கத்தில் அழகிய மணவாளனாய் கோயில் கொண்டுள்ளான். அன்றாடம் மலரும் தாமரை மலரானது அப்பெருமானின் திருநாபிக் கமலத்தையே ஒத்திருக்க அம்மலரானது அதனாலேயே தன் பேராட்சியை எண்ணி இருமாந்து இருந்து கொண்டு பிற தாமரை மலர்களின் அழகை இழிவு செய்யும். இத்தகைய நீர்வளத்தினை உடையது இப்புனல் அரங்கமாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.